गाइस இந்த சேனல் உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் நான் பார்த்த படங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சேனல் கிரியேட் பண்ணேன். இதில் வந்து சஜஷனாக வந்து உங்களுக்கு மூவிஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த சேனலில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய படம் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் சாங்சி அந்த லெஜெண்ட் ஆஃப் தி 10 Rings அப்படிங்கிற படம் தான், மார்வலோட படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சாங்சி அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி சான் பிரான்சிஸ்கோ போய் அங்கே வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு அப்பாவோட ஆளுங்க வந்து அம்மாவோட லாக்கெட் வந்து இவங்கிட்ட இருக்க தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அந்த லாக்கெட் எதுக்காக தேடுறாங்க, ஸோ அப்பா வந்து ஏன் ஒரு தப்பிச்சு வந்தார், அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் அந்த படம். அந்த படத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் சீன், மார்வல்லே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்துலாம் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தமிழ் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஃப்ரீ காய் அப்படிங்கிற படம் தான். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் வேர்ல்டு இருக்குது, கேமோட ஒரு உலகம் இருக்குது. அதில் வந்து காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாயை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தோணுது நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது தோணுது. ஒரு சில விஷயம் அவர் வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கேம்லேயே வந்து இவர் மட்டும் யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு ஒரு அறிவு மாதிரி வந்து இவருக்கு வந்துடுது. அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு குழப்படி பண்ணி விட்டுறாப்ல. ஒரு வில்லன் இருக்கான், அவன் வந்து இந்த கேமை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ சிட்டியை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் வந்து உள்ள வந்து திடீர்னு இவருக்கு அறிவு வந்துருச்சு. ஸோ வெளி வேர்ல்டு, அதாவது நிஜ உலகத்தில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ளே வந்து உள்ள வந்து நம்ம வரலாம், ஒரு கேரக்டராக வரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. வந்து விஆர் கிளாஸ் போட்டு வருவோம்ல, அது மாதிரி வரலாங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்லனை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. கேமுக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் தமிழ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். நிறைய ஃபன்னியான சீன் இருக்குது, ஆக்ஷன் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஹேங் ஓவர் 2 படம் தான். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லணும். எதனாலனா இந்த படத்தோட தமிழ் டப்பிங்க்கு அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பேச்சுலர் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி, ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு பார்ட்டி, அதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, தாய்லாந்து போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூவோட ஒய்ஃபோட தம்பி வந்து மச்சான் வந்து காணாமல் போயிடுவாப்ல. எங்கே காணாமல் போனார் என்னார் அப்படின்னு தேடி போவாங்க. அங்கே ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஃபில், ஆலன், ஸ்டூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேர் செய்கிற நகலை தாங்க அந்த படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். தமிழ் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 18+ இருக்கும். ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துறாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம். இந்த ஹேங் ஓவர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்குது. 3மே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் பார்ட் 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18+ ஆன மூவி. எதனாலனா வாய்ஸ் ஓவர்னால அந்தளவுக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து அந்தளவுக்கு ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் செம்மையாக சிரிச்சு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம். கஷ்டத்தை மறந்து சிரிங்கடா அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மூவி என்னன்னா பசிபிக் ரிம் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பூமி வந்து அண்டர் அட்டாக்ல இருக்கு கைஜு அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர்னால, அதாவது இது பசிபிக் கடல்ல இருந்து வர மாதிரி இருக்கும். மொரட்டத்தனமான ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும், காட்சில மாதிரி இருக்குன்னு வச்சு. இது வந்து மனிதர்களை தாக்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து மனுஷங்க இருந்து அந்த ரோபோ வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எஸ்பிடி எமர்ஜென்சியில் வந்து ஜோடுன்னு சொல்லிட்டு ஒன்று மாட்டுவாங்கல்ல, அங்கங்கே கலண்டு வந்து கை கால்லாம் சேரும்ல, அது மாதிரியான ஒரு ரோபோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் பயங்கரமாக இருக்கும், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைமிங் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டத்தனமான கைஜு ஒன்று வருது. இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்ரிஸ் எல்பா இருப்பார். இவரோட லாஸ்ட் மிஷன் வந்து இந்த இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியாத ஒரு பைலட் மாதிரி இருப்பார். அவரும் இவரும் சேர்ந்து 2 பேரும் எப்படி இந்த கைஜுவை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி. சிஜிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தமிழ் டப்பில் இருக்குது இந்த படம். இந்த படம் 2 பார்ட் இருக்குது, 2மே நல்லா இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் 7 அப்படிங்கிற படம் தான். மார்கன் ஃப்ரீமன், பிராட் பிட் 2 பேரும் வந்து டிடெக்டிவாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஆனால், அந்த ஊரில் வந்து ஒரு 2-3 கொலைகள் நடக்குது. ஸோ இது யார் கொன்னா, இந்த சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. மார்கன் ஃப்ரீமனோட கடைசி கேஸ் வந்து இந்த கேஸ் தான், சீரியல் கில்லரோட கேஸ். பிராட் பிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அப்போ தான் வந்திருப்பார். அவருக்கு வந்து இந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு செட் ஆகாது. அப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்கன் ஃப்ரீமன் கண்டுபிடிப்பார், இந்த கொலகாரம் வந்து 7 டெட்லி சின்ஸ், 7 பாவங்களை பேஸ் பண்ணி தான் கொல்றான் அப்படிங்கிறத. அந்த கொலகாரனும் பயங்கரமாக இருப்பான், அவன் கொலை பண்ணுற விதமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த 7 கொலைகள் பண்ணுறதுக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லை பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு படம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனாக கொண்டு போய் கடைசியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டோட வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே நீங்கள் பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தமிழ் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். அந்த படம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் கேபின் இன் தி வுட்ஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்து இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப் கிடையாது. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு கேபின் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு புக் எடுத்து ஒரு லெட்டின் வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் படித்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கிளம்பிடுது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது அந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரியா. ஒரு சிலர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக ஹாரர் படம் மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி த்ரில்லர் படம் மாதிரியும் இருக்கும். ஈவில் டெட் படங்கள்லாம் அந்த மாதிரி சீரிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை உள்ள படம். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம். இந்த படம் எல்லாமே தமிழ் டப்ளே அவைலபிளாக இருக்குது, முன்னக்கூட்டியே சொல்லிடுறேன். பட் படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சாகுற மாதிரி ஒரு கனவு மாதிரி ஒன்று வரும். பட் வந்து சாக மாட்டாங்க. பட் லேட்டராக தான் தெரியும் ஒவ்வொரு ஆளுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் செத்துக்கிட்டே வருவாங்க. அது ஏன் சாகுறாங்க, எதுக்காக சாகுறாங்கலாம் தெரியாது. ஆனால் வந்து எப்படி சாகுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப யூனிக்காக காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்குமே. 5 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் சிமிலரான ஸ்டோரி தான் இருக்கும். 6வது படத்துக்கான ஒரு டீசர் மாதிரி கூட இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 6வது பாட்டு வரப்போகுது அப்படின்னு. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி மட்டும் செத்துறக்கூடாது, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதை வந்து இன்ஸ்பைராக வச்சு நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. தமிழில் கூட அழகிய தமிழ் மகன் ஒரு படம் வந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு சீன் தான் அந்த படத்துலையும் இருக்கும். பிளட் சம்மந்தப்பட்ட படம்லாம் அதிகமாக பார்ப்போம் ப்ரோ, நான் ஒரு வெறியன் ப்ரோ இந்த மாதிரி ஜானரில் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. இந்த 5 பாட்டுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், கண்டினியூட்டியாக தமிழில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு படமே பார்த்தீங்கன்னா சிமிலரான ஸ்டோரி, பட் வேறு காஸ்ட் இருப்பாங்க, அவ்வளோதான் அந்த படம். ஏன்னா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க படத்தில். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ஹாரி பாட்டர் சீரிஸ் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 பாட்டு இருக்குது இந்த படம். இந்த படத்தை பற்றி பேசினா ஒரு 24 மணி நேரம் கொடுத்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான், ஹாரி பாட்டர் அப்படிங்கிறவன் தான் நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து வால்டமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருக்கான். ஆக்சுவலாக அவன் செத்து போயிடுவான், அவன் திருப்பி உயிரோட வருவாப்ல வால்டமோட். ஸோ அந்த பையனை வந்து அவர் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்கையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவனை கொண்டாங்களா இல்லையா, நம்ம ஆள் வந்து அவர் போட்டு தள்ளினார் அப்படி இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன். பேசிக்காக சொல்லணும்னா இதான் ஒன்லைனு. பட் படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் பாட்டில் உள்ளது 7வது பாட்டில் கனெக்ட் ஆகும், 7வது பாட்டில் உள்ளது 4வது பாட்டில் கனெக்ட் ஆகும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மூவி சினிமா ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு வந்து 8வது பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரான்னு. 8வது பாட்டில் வந்து அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ 7 பாட்டாக ஏமாற்றி 8வது பாட்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 பாட்டுமே கண்டினியூவாக பார்க்கலாம். 8மே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த படத்துக்கு லிங்க் தேடுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்துக்குலாம் 9வது பாட்டு எடுக்க மாட்டாங்களா, 10வது பாட்டு எடுக்க மாட்டாங்களா, நான் ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வர்றதுக்கான சான்சஸே இல்லை. இந்த 8 பாட்டுமே கண்டினியூவான ஒரு ஸ்டோரி தான். திருப்பி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிக்கலாம். இது அதில் உள்ளதில், அது இதில் உள்ளதில் அப்படின்னு நிறைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நான்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். இங்கேருந்து இங்கே வருதா, அங்கேருந்து இங்கே வருதா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சீன் கூட பார்த்தீங்கன்னா வந்து போர் அடிக்காமல், நம்ம எப்படி ஹாரி பாட்டர் அந்த உலகத்துக்குள்ளே ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மாயாஜால திரைப்படம் வாங்கல, அந்த மாதிரியான ஒரு ஜானரில் உள்ள படம் தான் அந்த படம். கண்டிப்பாக பாருங்கள், ஃபேண்டசி செம்மையாக இருக்கும். அவ்வளோ புதுசான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். லைஃப்பில் ஒரு தடவையாக பார்த்துடணும் அப்படின்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறேன் அந்த படத்தை. 8 பாட்டுமே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ட்ரையாலஜி மாதிரி மூவிஸ் வேணும்னா வந்து தி அமேசிங் ஸ்பைடர்மேன் இருக்குது. ஆக்சுவலாக அதில் 2 பாட்டு இருக்குது. 3வது பாட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அது பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் அடுத்து ஐசேஜ் அப்புறம் மடகாஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3-4 பாட்டுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபன் அண்ட் காமெடி அப்படிங்கிற மாதிரி போகும். ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படங்கள்லாம். இதை தவிர்த்து 18+ காமெடியாக வேணும் அப்படின்னா வந்து டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்கு. தமிழில் கூட டெடின்னு சொல்லிட்டு ஆரியா வச்சு எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அதோட ஒரு ஒன்லைன் வச்சு தான் அந்த படம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் டேக்கன் படம் இருக்குது. டேக்கன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக பிடிக்கும். எல்லாமே தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்கும். ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை வந்து வார்னிங் அந்த மாதிரி வந்துடுது. அதனால் வந்து உடனே வந்து வீடியோவும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க யூடியூப் சைட்லேருந்து. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு இப்போ வரைக்கும் தேடி கேட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.